ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, எதை பற்றி யோசிக்காம ஓ சாயப்பா நான் எதை சொன்னாலும் அதில் அர்த்தம் இருக்கும்னு நம்பிக்கையோடு என் கரங்களை தொட்டாயல்லவா? நீ கேட்டதெல்லாம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். நீ நல்லது நடக்கணும்னு ஆசைப்பட்டதையெல்லாம் உனக்காகவே உன் சாயப்பா நான் நடத்தி கொடுப்பேனேன்னு செல்லமே. உன் மனம் எதை எண்ணுகிறதோ அதுவாகவே நீ மாறிவிடுவாய்னு தானே நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் உனக்கு காட்டியதெல்லாம் நல்ல வழிதான்னு நம்பிக்கையோடு வாழ ஆரம்பி. ஆற்றில் மிதக்குகிற மரக்கட்டை போல மனம் இலகுவாக இருக்கும்படி ஓ மனசில் எந்த கவலைகளையும் தங்க விடாமல் பார்த்துக்கோ என் செல்லமே. நீ கேட்டதெல்லாம் இப்போ கிடைக்கும்படியும் நினச்சதெல்லாம் நடக்கும்படியும் உன் சாயப்பா உனக்கான வரத்தை கொடுக்க வந்து விட்டேன். வாழ்க்கையில் துன்பங்களும் துயரங்களும் தொடர்ந்து வந்தாலும் அதில் நீ எந்த விதத்திலையும் மாட்டிக்காம உனக்கு மழை போல வந்த ஆபத்தையெல்லாம் பனி போல மறைய செய்தது உன் சாயப்பா நான் தானே. காலத்தால் உன் வாழ்க்கையின் கோலம் மாறி போகாத அளவுக்கு உன் மன போராட்டங்களுக்கெல்லாம் விடை கொடுக்க நான் இருக்கும்போது நீயே ஒன்றுமில்லாத விஷயத்தையெல்லாம் பெருசாக நினச்சி கவலைப்படுற. நீ இப்படியே கண்ணீர் விடும்படியும் கண் கலங்கி வருந்தும்படியும் நான் ஒருபோதும் விட்டுட மாட்டேன். யார் உன்னை ஒதுக்கினாலும் உனக்கு நிழலாய் உன்னுடனேயே துணையாய் நான் இருப்பேன் என் செல்லமே. என் அருளால் உன் வாழ்க்கை நிலை நிச்சயமாக மாறத்தான் போகுது. உன் நிலையை அறியாமல் உன்னுடைய நல்ல மனசும் குணமும் புரியாமல் உன்னை வார்த்தையால் வதைக்கக்கூடிய மனிதர்களை நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். அதை நினச்சி நீயும் வருத்தப்படாமல் நேற்றெல்லாம் சரியாக தூங்காமல் என்ன செய்கிறதுன்னு யோசிக்கிட்டு இருந்ததும் எனக்கு தெரியும். உன்னுடைய கவலைகளுக்கு முற்றுப்புள்ளியாய் உன் நிலையை சரி செய்யக்கூடிய சாயப்பா நான் வந்துட்டேன். உன் வாழ்க்கை நிலையெல்லாம் மாறி நீ வளம் பெறும் நேரம் வந்துவிட்டது என் செல்லமே. இனிமே நீ கவலைப்படாத. ஓ மனசு எதிர்பார்த்தபடியே உனக்கான விஷயங்களையெல்லாம் நான் நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறேன். நீ துவண்டு போகும் நேரத்திலையும் மனசு கஷ்டப்படும் போதும் உனக்கு யாருமே இல்லைன்னு மட்டும் நினைக்காதே என் செல்லமே. உனக்கு துணையாக உன் சாயப்பா நானே இருக்கும்போது இப்படியே நீ கஷ்டப்படும்படி விட்டு விடுவேனா என்ன? என் அருளால் உனக்கு எல்லா விஷயங்களும் சரிவர நடக்கும்படி செஞ்சு உனக்கு தோள் கொடுத்து துணையாக நிற்க போகிறேன். என்னுடைய கடைக்கன் பார்வை எப்போதும் உன்னை நோக்கி தானே இருக்கு. எந்த துயர் வந்தாலும் அத்தனையையும் சரி செஞ்சு துன்பங்கள் உன்னை அணுகாத அளவிற்கு அற்புதங்களை நான் நிகழ்த்துறேன். இனிதான காலங்கள் எதிர்நோக்கி வந்தாலும் இமை கூட மூடாது போனாலும் நீயே என் சந்தோஷம் சாயப்பான்னு நீ கனவிலும் நனவிலும் என்னை நினைக்கதானே செய்கிற. உனக்கான விஷயங்களையெல்லாம் என்னால் தான் நடத்தி கொடுக்க முடியும்னு நீ இந்த அளவு நம்பிக்கையோடு இருக்கும்போது உன் சாயப்பா உன்னை ஏமாத்திடுவேனா என்ன? நீ நம்பிய மனிதர்களும் உனக்கான உறவுகளும் உன்னை தேடி வரும் நேரம் கைகூடி வந்துவிட்டது என் செல்லமே. உன் மனம் விரும்பிய எல்லா விஷயங்களையும் பெற்றுக்கொண்டு நீ சந்தோஷமாக வாழ போகிறன்னு சொல்கிறதுக்காக தான் உனக்கு அருள் செய்யக்கூடிய இந்த கரங்களை தொட சொன்னேன். இதன் மூலமாக என் ஆசீர்வாதத்தையும் நீ பெற்றுவிட்டாய். இனிமே நீ வளமோடு வாழ்வதை யாராலும் தடுக்க முடியாது என் செல்லமே. ஓ மனசில் எப்போதுமே மற்றவர்களும் இருக்கக்கூடிய குற்றம் குறைகளையே யோசித்து பார்க்காம எல்லா மனிதர்களும் இப்படி தான் இருப்பாங்க, நல்லது கெட்டது எல்லாருக்குள்ளே இருக்குன்னு எல்லாரையும் அப்படியே ஏற்றுக்க பழகிக்கோ. உன் கைவிரல்களிலேயே 5 விரலும் ஒரே மாதிரியாக இருக்குது. அதே போல தான் இங்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொருவருடைய குணங்களும் மாறுதலுக்கு உரியது. குணம்தான் வாழ்க்கைக்கு தூண் போன்றது. இந்த வாழ்க்கை உன்னை மட்டும் விட்டு வைப்பனா என்ன? ஒரு கை பார்த்துடுறேன்னு உன்னை பாடா படுத்துதேன்னு நினைக்காத. என்ன நடந்தாலும் அத்தனையையும் சரி செய்ய உன் சாயப்பா நான் இருக்கேன். தேவையில்லாமல் உன் மனதில் கவலை கொள்ளாதே என் செல்லமே. என்னுடைய அருளால் உன்னுடைய பிரச்சனைகளையெல்லாம் காற்றில் மறையும் தூசி போல மறைய வச்சு உனக்கு சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன். புன்னகைக்கக்கூடிய மனம் சக்தி வாய்ந்தது. எல்லா விஷயங்களையும் சகிச்சுக்கிட்டு கடந்துக்கிட்டு வந்து நீ புன்னகை முகமாக இருந்தீனா எல்லாமே சரியாயிடும். கப்பலே கவிழ்ந்து போனாலும் கூட அதை அப்படியே நான் விட்டுவிட மாட்டேன் என்பதை நீ அறிய மாட்டாயா? உன் மனம் கலங்காமல் நீ தைரியமாக எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலோடு இரு. நீ சந்திக்கும் காலம் என்பது கஷ்டமான காலம் என எண்ணாதே என் செல்லமே. கடுமையான காலமும் கஷ்டமான காலமும் தான் எப்படி அதை தாண்டி நீ ஜெயிக்கணுன்ற போராட்ட எண்ணங்களை உனக்கு கொண்டு வரும். உனக்கு துணையாக நான் இருப்பேன்.